வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகள் நடைபெறுவதாக பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டு. மனநலம் பாதித்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை அளித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வில்லியனூர் மற்றும் மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் எனும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஜிஎஸ்டி தொழில் வல்லுநர்கள் உடனான கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் நேற்று நடைபெற்றது. இதை தொடக்கி வைத்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நம் நாட்டில் ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் 14 லட்சம் கோடியில் இருந்து 2 மடங்காக உயர்ந்து 22 லட்சம் கோடியாக அதிகரித்தது. இருப்பினும் மக்களின் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டாம் என கருதி நம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டியில் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் துறையில் முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும். இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தலைமை செயலர் சரத் சௌஹான் பேசுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் நாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் யாசின் எம் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகள் நடப்பதாக மாநில தலைவர் ராமலிங்கம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம், பாஜக ஒருபோதும் 2ஆம் தர அரசியல் செய்ய விரும்பாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள். தற்போது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை, அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் எம்எல்ஏக்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படி வைத்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகளை சில செய்கின்றனர் என்பதை தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம். சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்துள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார். சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறிப்போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலம் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் கேசவன், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை. தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இன்று அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்துள்ளது. இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி, இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார். மனநலம் பாதித்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது.
புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் தொழிலாளியான சந்தோஷ் வயது 38 என்பவரை உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். இந்நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை இன்று நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷுக்கு சாகுமறை சிறை தண்டனை மற்றும் 11,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். வில்லியனூர் மற்றும் மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கும் நடைபெற்ற குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கும் புதுச்சேரி காவல்துறையின் ரோந்து பணிகள் மூலமாக திடீரென சோதனை செய்து கண்காணித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள வில்லியனூர் மற்றும் மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை கண்காணிப்பதற்காகவும் ரவுடிகளின் வீடுகள் மற்றும் குற்றவாளிகளின் வீடுகளில் திடீரென சோதனை செய்தும் ரோந்து பணி நடைபெற்றது. இதில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், வில்லியனூர் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மங்கலம் காவல் நிலைய உதவியாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறையினர் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று திடீரென சோதனை செய்து குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை செய்தனர். மேலும் இந்நிகழ்வின் போது ஏராளமான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரியில் 5 பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகள் கடந்த தீபாவளிக்கு முன்பாக திறக்கப்பட்டு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அரிசி, சர்க்கரை இலவசமாக தரும் பணி தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரேஷனில் அரிசி இலவசமாக விநியோகிக்கப்பட்டு வந்தது. கடந்த 3 மாதங்களாக ரேஷனில் அரிசி தரப்படவில்லை. அரிசிக்கான மறு டெண்டர் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் ரேஷனில் விடுபட்ட அனைத்து மாதங்களுக்கும் இலவச அரிசியை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே வரும் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் புதுச்சேரியில் தீபாவளிக்கு இலவச பொருட்கள் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் சர்க்கரை உள்ளிட்ட 5 பொருட்களை அறிவித்துள்ளது. அதன்படி 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ கடலை பருப்பு, 1/2 கிலோ ரவை மற்றும் 1/2 கிலோ மைதா என 5 பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசை அரசு அறிவித்துள்ளது. மேலும் கௌரவ அட்டைதாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நீங்களாக மீதமுள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி பரிசு வழங்கப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது. இது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்பவன் தொகுதி வாழைக்குளத்தில் பிஜேபி சார்பில் பல் மருத்துவ முகாமை மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகள் அடங்கிய கிளைகளுக்கு பல் சம்பந்தமான மருத்துவ முகாம் வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கேனி அம்மன் ஆலயத்தில் இன்று நடைபெற்றது. இம்முகாமை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் பிரபாதேவி, வீரராகு மற்றும் பிரியா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, செயலாளர் தமிழ்மாறன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றனர். அவர்களுக்கு பல் மருத்துவர் கோடீஸ்வரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து மருந்துகளும் மாத்திரைகளும் பல் சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கினர். தொடர்ந்து செங்கேனியம்மன் ஆலய வளாகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது தாயார் கண்ணம்மா பெயரில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். காவிரி நகர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மன் முதல் நாளில் இந்திராணி அலங்காரத்திலும், 2ஆம் நாள் வராகி அலங்காரத்திலும், 3ஆம் நாள் அன்னபூரணி, 4ஆம் நாள் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்றிரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார்.
தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இப்பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் இணைந்து புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். குயவர்பாளையம் ஸ்ரீ புட்டலாய அம்மன் ஆலய நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோயில் வீதியில் அமைந்துள்ள புட்டலாய அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா கடந்த 21ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி முப்பெரும் தேவியின் விழாவான நவராத்திரி விழாவில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் மலர் அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் திருபுவனை தொகுதி அலுவலகத்தை ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் திருபுவனை தொகுதி அலுவலக திறப்பு விழா மதகடிப்பட்டில் நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திருபுவனை ஏரிக்கரை அருகில் இருந்து மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மதகடிப்பட்டில் திறப்பு விழா அலுவலகம் அருகில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு மேலதாளத்துடன் அதிர்வேட்டுகள் முழங்க ஆளுயிர மாலை மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அலுவலக திறப்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கினார். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், துணைத் தலைவர்கள் அருள்மணி, தனசேகரன், பொருளாளர் கண்ணன், அமைப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜேசிஎம் மக்கள் மன்ற கட்சியின் நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து பின்னர் மக்கள் மன்றத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவில் ஆலோசகர் முருகையன், தொகுதி துணை பொதுச் செயலாளர்கள் ஹரி ஜெய்சங்கர், பாலமுருகன், இணை பொதுச் செயலாளர்கள் கேசவன், சத்தியசீலன், துணை அமைப்பாளர் கலியுகராணி, பிரணவன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கு பின்னர் திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் மருத்துவமனைக்கு 1.5 டன் திறன் கொண்ட ஏசி இயந்திரத்தை வழங்கினார். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் நலம் பெற வேண்டி கூடப்பாக்கத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் கண் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் பூரண குணமடைந்து நலம் பெற வேண்டி அவரது முக்கிய விசுவாசியும் கூடப்பாக்கம் கிளை தலைவருமான முரளி ஏற்பாட்டில் நேற்று கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரி நித்யலட்சுமி, பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன், பாஜக இளைஞரணி தலைவர் உலகநாதன், பாஜக தொகுதி தலைவி மல்லிகா மற்றும் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அரசியல் பணிக்காக ஆசிரியர்களை திமுக அரசு பயன்படுத்துவதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு 1008 பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் 75 ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் பிரதமர் மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோபூஜை மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்படுவதாகவும் இதை யாராலும் சாதாரணமாக செய்ய முடியாது என்றும் தமிழக மக்கள் சார்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க நலமோடு வாட அதிமுக சார்பிலும் வாழ்த்துவதாகவும் வரி சலுகைகளை மிக பெரிய பரிசாக கொடுத்துள்ளதாக தெரிவித்தார்.
தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள எந்தவித தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்துள்ளது என்றும் விமர்சித்தார். பள்ளி கல்வித்துறையில் அதிமுக ஆட்சியில் 37,636 பள்ளிகள் இருந்தன. ஆனால் இந்த ஆட்சியில் 37,554 பள்ளிகள் தான் உள்ளதாகவும் 89 பள்ளிகள் குறைந்துள்ளதாகவும் 207 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் 53 லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் 52,75,000 மாணவர்களாக குறைந்துள்ளதாகவும் அதற்கு பள்ளிகளில் போதிய கட்டிடம் இருக்கைகள் கூட இல்லை என்றார். இதனால் மாணவர்கள் தனியார் பள்ளியை நாடும் நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என முதல்வருக்கு தெரியவில்லை. கல்வித்துறை ஆசிரியர் கத்தியால் வெட்டப்படுகிறார். மாணவர்களிடையே சாதி மோதல்கள் தலைவிரித்து ஆடுவதாகவும் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் அத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு சேவகம் செய்வதாகவும் விமர்சித்தார். மூலகுளம் கணபதி நகரில் நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மூலகுளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன் ரத்னா கோகுல் சுபாஷ் அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது விமர்சையாக நடைபெறும். அவ்வகையில் இவ்வாண்டு நவராத்திரி திருவிழா 3ஆம் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு சுவாமிகள் பல்வேறு வகையான பலகாரங்கள் பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அடுத்த 9 நாட்களுக்கு மாலை நவராத்திரி கொலு நடைபெற உள்ளது. மேலும் இவ்விழாவில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருகேசன் ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர். நல்லவர்கள் எப்பொழுதும் அரசியலுக்கு வர வேண்டும் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் 50% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் உள்ளன. ஒரு நல்ல அரசாங்கம் அதனை சரி செய்ய பார்க்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு நல்லது செய்ய வருபவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடாது என தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. அதை செய்தவர்களுக்கு அரசு ஆதரவாக உள்ளது. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என கூறினார். நாட்டில் 6வது பணக்கார முதலமைச்சராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளார். அவர் மிக எளிமையானவர் என சொல்வார்கள். ஆனால் இவர்கள் செய்யாத ஊழலே இல்லை என தெரிவித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், உங்களால் நல்லது செய்ய முடியவில்லை, நாங்கள் நல்லது செய்ய வந்துள்ளோம், எங்களை நல்லது செய்ய விடுங்கள் என கூறினார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய்க்கு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருவது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் விஜய்க்கு உண்டு. நல்லவர்கள் எப்போதும் அரசியலுக்கு வர வேண்டும். நல்லவர் வந்துள்ளதால் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் என தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,585 ரூபாய். 1 சவரன் தங்கம் 84,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,560 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி அதிகரிக்கும். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவு வேலைகள் நடைபெறுவதாக பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டு. மனநலம் பாதித்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை அளித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வில்லியனூர் மற்றும் மங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.